அதாவது பவுல் டிவி தேவ அக்னி சபை, பவுல் அப்போஸ்தலர் தேவ அக்னி சபை சார்பாக அதாவது மே தினத்தில் ஏழைகளோடு என்ன செய்கிறோம், மே தினத்தை உழைப்பாளர் தினத்தை ஏழைகளோடு கொண்டாடுறோம். நாம் உழைச்ச பணத்திலிருந்து, சொந்த பணத்திலிருந்து புதிய வேலையும் பழைய வேலையும் எடுத்து கொடுப்பவனே தேறின வேதபாரகன். கொடுப்பவனே தேறின வேதபாரகன் தன் சொந்த பணத்திலிருந்து. இப்போ நாங்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவினாசியிலிருந்து, அதாவது திருப்பூர் பக்கத்தில் இருந்து, இப்போ நாங்கள் இருக்கோம் உசிலம்பட்டி மதுரை. ஆனால் அவினாசியிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே இந்த மாதிரி என் மகளுக்கு இப்படி பிரச்சனை, அதாவது கண்ணு 14 வருஷமா தெரியாது அந்த சகோதரிக்கு, இந்திராணி பேர். அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு அவங்க, அப்போ நான் கேட்டேனே, நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்னம்மா நான் உதவி செய்யணும்னு நான் கேட்டேன். ஏன்னா ஒரு ஏழை பேசுகிறாங்கன்னா நம்ம தான் முந்தி கேட்கணும். அவங்கள தங்களிலும் மேன்மையாக எண்ணி அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அப்போ நான் அந்த பிள்ளையோட பேர் இந்திராணி. அவங்க அம்மா ஒரு விதவை. இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது, அதாவது கன்சீவாக இருந்து குழந்தை பிறக்கிற சமயத்தில் ஃபிக்ஸு வந்துருச்சு. ஃபிக்ஸு கண் பார்வை பறி போயிடுச்சு, கண் பார்வை இல்லை. அப்போ நம்ம சொல்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் அதாவது கண்ணு தெரியாதவங்களும் உணர்வு சப்பானி கூட நம்ம அடிக்கடி பேசுகிறோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு பவுல் டிவின்னு ஒன்று இருக்குது, அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர்கிட்ட நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்கிட்ட பேசுனாங்க. உடனே நான் அவங்களுக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்டேன். 14 வருஷமா கண்ணு தெரியாமல் இருக்கு. அவங்க அம்மா விதவை. அவங்க சொல்லிட்டாங்க, நான் ஒரு விதவைப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன வேலை செய்ய முடியும். இப்போ ஒரு பாலத்தை ஒரு வருஷம் இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. அப்போ ஒரு சபையில கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கணும். இப்போ நாம பவுல் டிவி, இப்போ யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இப்போ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க விடுங்க. ஆனா உண்மையான பவுல் டிவி சப்ஸ்கிரைபர் அதுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அதாவது எங்களோட இந்த தர்ம காரியத்துல, அதாவது நாங்கள் செய்கிற இந்த தர்ம காரியத்துல, அதாவது நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதுல இருந்தே எனக்கு இதுதான் வேலை. அதாவது திக்கற்ற பிள்ளை விதவ பரதேசி என்னன்றதை பத்தி தான் எனக்கு பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது மாசில்லாத சுத்தமான பக்தி என்னன்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது, அவங்க கஷ்ட நஷ்டத்துல நம்ம பங்கெடுக்கிறது, ஊனர் சப்பானி கூடர்களுடைய பிரச்சனையில நம்ம என்ன செய்யறது, தலை கொடுக்கிறது, அவங்களுடைய நுகத்தடியில நம்ம தலையை கொடுக்கிறது. அவங்க நுகம்ன்றது என்னன்னா, அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, வறுமை துன்பம் சாப்பாட்டு பிரச்சனை 1000 இருக்கு. அதாவது நம்ம அவங்களுடைய பார சுமையை நம்ம என்ன செய்யறது, அந்த சிலுவையை நாம வாங்கி சுமக்கிறது. இதே சிலுவை பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்னா சிலுவை பிரமாணம். அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பிறர் வாரம் பிறர் கண்ணீர் பிறர் பசின்ற சிலுவை, திக்கற்ற பிள்ளை விதவ ஊனர் சாப்பானி கூட அவர்களை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுன்னு சொல்லிட்டு அவனவன் தன் சிலுவையை சுமக்கணும். அதனால இப்ப இந்த மே தினத்துல இந்த தர்ம காரியத்தில், அதாவது இப்ப நாங்க உசிலம்பட்டில இருக்கோம், மதுரை உசிலம்பட்டி. இப்ப எங்களுக்கு திருப்பூர்ல இருந்து வர்றாங்க, ஏழைகள் வர்றாங்க மே தினத்துக்கு, உழைப்பாளர் தினத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அவினாசில இருந்து ஒரு குடும்பம் எங்களுக்கு கால் பண்ணுது. அப்ப அவங்களுக்கு வறுமை இருக்கு, அந்த பெண் கண் குருடா இருக்கு, ஒரு மகனை பெத்தெடுத்திருக்கு, 14 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த பையனுக்கு குழந்தை பார்க்கும்போது இந்த சகோதரிக்கு கண் பறி போயிடுச்சு, கண் பார்வை. அப்ப இத்தனை காலமா அவங்களுக்கு உதவி இல்லை. ஏன் அவினாசில சபைகள் இல்லையா? இப்ப நான் சொல்றேன், சபைகள் வேசியாகி போய்விட்டது. அப்ப அவினாசில இருக்க சபைகள்ல வேசின்றது உண்மையாகுது இல்ல? இப்ப வேசினா யாரு வாங்குறவன், உத்தமினா யாருன்னா 4 பேருக்கு சாப்பாடு போடுறவன். அப்போ ஒரு சபை உத்தமியா இருந்தா எல்லாரும் போயிருப்பாங்கல்ல, அவங்க சபையில போய் கேட்டிருப்பாங்கல்ல. எல்லா சபைகளும் நீதி செய்யற சபையா இருந்தா இன்னைக்கு மனவாட்டி வேசியா இல்லாம இருந்தா இன்னும் பிரயோஜனமா இருந்திருக்குமே அவங்களுக்கு. அந்த சபைகள் கர்த்தருடைய மனவாட்டி ஆகிய சபை பிரயோஜனமா இருந்திருக்குமே. இப்ப திருப்பூர்ல இருக்கு, திருப்பூர்ல எவ்வளவு சபைகள் இருக்கு, ஏன் நம்ம சபைக்கு தான் கிளம்பி வர்றாங்க? ஏன்னா அவன் யாருடைய நிமித்தம் சுமக்க மாட்டான். அதுதான் சபைகள் தேவையாளா தெரியுதுன்னு சொல்றான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு மனைவியும் இல்லை, நான் அவனுக்கு அவளுக்கு புருஷனும் இல்லை. இலே பெத்த மயங்கலா
அவ பெத்த மயங்களா, உன் தாயோடு வழக்காடுங்களா, இல்லாட்டி நான் வந்தேன்னா சேலையை உருவி முண்டமா ரோட்ல ஓட வரட்டு இந்த ஜாதி மக்கள் அனைவரும் பார்க்கும்படி நிர்வாணத்தை வெளிப்படுத்தினேன். இப்ப நான் திட்டணும்னு சொல்றாங்க, மற்ற மக்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை தெரியணுன்றதான ஆண்டவர் திட்டம் கிறிஸ்தவங்களா, கிறிஸ்துவ போதைங்களா. இப்ப நாங்க உழைக்கிறோம். நான் எப்படி உழைக்கிறேன்றத இந்த வீடியோல நீங்க பாத்துருவீங்க, நான் எப்படி வேலை பார்க்கிறேன். சபையில் உள்ள திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசி இவங்களுக்கு காணிக்கையை பிரித்து கொடுக்கணும். மந்தையை மேய்க்காம இந்த மந்தையில் உள்ள ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைய, விதவைய, பரதேசியை ஆதரிக்காத பாஸ்டர் எவனும், அவங்களுக்கு காணிக்கையை பிரித்து கொடுக்காத பாஸ்டர் எவனும் இந்த காணிக்கையை அவங்களுக்கு கொடுக்காம தான் ஒருவனை கொள்ளையடிக்கிறான், காணிக்கையை கொடுக்காம திருடுறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, மந்தையை மேய்க்காத மேய்ப்பனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு பாஸ்டர், ஒரு மேய்ப்பன் அப்படிங்கிறவர் என்ன செய்யணும்னா முதல்ல வேலை பார்க்கணும். வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிற, தான் உழைச்சி சம்பாதிக்கிற அந்த உழைப்புலேருந்து பழசையும் புதுசையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க பாஸ்டர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. உங்கள் பாஸ்டர் என்ன வேலை செய்கிறாரா, நீங்கள் வசனம்லாம் சொல்கிறீங்க, கிரியை இருக்குதான்னு கேட்பீங்க. ஆனால் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு பதில் இதோ, அது என்ன வேலை செய்கிறாருன்றதுக்கு உங்களுக்கு ஒரு சில காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. மத்தேயு 13:52 எப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன். வேதபாரகன்னா பாஸ்டர். அந்த வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். எஜமான் மாதிரியே எடுத்து கொடுக்கணும். ஆனால் இங்கே கொள்ளையடிக்கிறாங்க. எல்லா சபையில் உள்ள அத்தனை பாஸ்டர்களும் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ இதன்படி வீட்டு எஜமானா ஒரு பாஸ்டரும் வாழலை. ஆனால் எங்கள் சபையில் உள்ள கண்காணி பாஸ்டர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் வந்து போதகர்னு சொல்லிக்கிறது இல்லை, போதகர்னு சொல்லப்படவும் கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்து மட்டுமே போதகர். இன்னைக்கு சபையில் எங்களுடைய கண்காணி எப்படி இருக்கிறாரு, இந்த வசனத்தின்படி புதிய வழி பழைய வழி எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான ஐயா மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறாரு. இதற்கு எங்கள் சபையில் உள்ள அத்தனை பேரும் சாட்சி. இன்னும் இது மூலமா நன்மைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சாட்சியாக இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக இருக்கிற பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று இன்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே, கட்டளையிட்டு இருக்காரு. அதனால வேலை செய்ய மனதில்லாம சோம்பேறியா மற்றவங்க போடுற காணிக்கையில வாங்கி சாப்பிட்ற பிச்சை எடுக்கிற மனுஷன் எவனும் பாஸ்டர் இல்லை, அவன் பாஸ்டராகவும் இருக்கக்கூடாது. அதனால் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதன் மூலம் ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனால் எங்களுடைய கண்காணி வந்து வேலை செய்கிறாரா, நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் பாஸ்டர் என்ன வேலை செய்கிறாரா, நீங்கள் வசனம்லாம் சொல்கிறீங்க, கிரியை இருக்குதான்னு கேட்பீங்க. ஆனால் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு பதில் இதோ எங்கள் கண்காணி, எங்களுடைய மேய்ப்பர் எப்படி மந்தையை மேய்க்கிறாரு, மந்தையை மேய்க்கிறாரா இல்லை தானா சாப்பிட்றாரா, அவர் உழைச்சி என்ன எப்படி உழைக்கிறாரு, அவர் என்ன வேலை செய்கிறாரு, இந்த வேலையின் மத்தியிலும் அவர் வந்து அவருடைய அதை ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எங்கள் சபையில் உள்ள சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், திருமண சீர்வரிசை செய்கிறதா இருக்கட்டும், இன்னும் சபையில் உள்ள மக்களுக்கு கடனை அடைச்சி விடுற வேலையை காரியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எங்களுடைய கண்காணியின் பங்கு. அதாவது எல்லா சபையில் உள்ள அத்தனை மக்களுமே உதவி செய்கிறாங்க, பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்க, ஏழை மக்களை விசாரிக்கிறாங்க. இப்படி இந்த விசாரிப்பில் எங்களுடைய கண்காணியின் பங்கு முக்கியமாக இருக்கும். அதனால் உங்களுக்காக எங்களுடைய கண்காணி எப்படி வேலை செய்கிறாரு, எப்படிப்பட்ட வேலை செய்கிறாரு, எப்படிப்பட்ட வேலை செஞ்சு இதுலேயும் ஏழைகளை விசாரிக்கிறாரு, அது என்ன வேலை செய்கிறாருன்றதுக்கு உங்களுக்கு ஒரு சில காட்சிகள். அதே நேரத்தில் புறஜாதிகளாகிய நமக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமேன்னு சொல்லியிருக்கிறாரு.
இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஊழியக்காரனுங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் முழு ஊழியம் 24 மணி நேரம் ஊழியம் முழு ஊழியத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு காணிக்கையை வாங்கி பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த காணிக்கையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது உழைப்பு கிடையாது. அவன் என்ன தொழில் செய்கிறான்? அதனால் தொழில் செய்து வேலை செய்தால் தானே இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி பழையவங்களையும் புதியவங்களையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாக இருக்க முடியும். இல்லைன்னா பிச்சைக்காரனாகத்தான் இருக்கணும். அதனால் நான் உழைச்சி தான் சாப்பிடணும். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாம் வேலை செய்து தான் சாப்பிடணும். பவுலையா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு பாஸ்டரும் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது, வேலை செய்யாமல் ஊழியம் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீதி எதனால் செய்ய முடியும்? தங்கள் சொந்த உழைப்பினால் வர்ற வருமானத்திலிருந்து தான் நீதி செய்ய முடியும். அதுவே கர்த்தருக்கு ஏற்றது. நீதி செய்யாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. உன்னை போல் பிறரை நேசின்னு வாழவும் முடியாது. நீதியின் பாதையில் தான் ஜீவன் உண்டு. ஆகையினால நீதி செய்து வாழணும்னா ஒருத்தர் உழைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதி செய்யாமல் நம்ம பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. ஆகையினால வேலை செய்து நாம் சாப்பிடுவோம். அதுலேயும் நாம் உன்னை போல் பிறரை நேசின்னு நீதி செய்து வாழுவோம். அதற்கேற்றபடி எங்களுடைய போதகர், கண்காணி, அப்போஸ்தலர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட எங்களுடைய சபை கண்காணி இப்போ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இதன் மூலம் இந்த என்ன வேலை செய்கிறான்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதன் மூலமாக உழைச்சி இதன் மூலமாக வர்ற வருமானத்தில் தன் குடும்பத்தையும் நடத்தி அதே போல் உன்னை போல் பிறரையும் நேசின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எங்கள் அனைவருக்கும் சாட்சியாக இருக்கிறாரு. அதனால தான் அவரால் பேய் வரட்ட முடியுது, ஒரு ஊழியமும் பண்ண முடியுது. இது உங்கள் அனைவருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் என்று நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த பணத்தை வாங்கி நான் தின்னணுன்றது எனக்கு அவசியம் இல்லை. இதுல எவனாவது நான் இப்படி கேட்டேன்னு சொல்லி மாற்று கருத்து பேசாத. அதாவது சுத்தம் முட்டாளாய் மாதிரி எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுன்ற பேச்ச வச்சுக்கிறாத. ஏன்னா நாங்க இருக்கோம்னா எங்களை தேடி கேட்கிறாங்க. நாங்க ஒரு சின்ன சபை. மோகன்சிகாசருக்கு கோடிக்கணக்காக வருது, சாதி செல்வராட்சி சட தேவடி அவனுக்கு கோடிக்கணக்காக வருது, ஆனந்த் போலோக்கலே டப்பா தேவடி அவனுக்கு அவனுக்கு பல கோடி போகுது. பல பல கோடிக்கணக்கான உமா என்னது புதிய ஜிபிஏ சபை யாரு மோகன் அந்த தேவடியா புதுவாழ்வு சபை, அந்த தேவடி அவனுக்கு கோடிக்கணக்கா பணம் போகுது. ஒரு மதுரையில் ஒருத்தன் ஹாரிசின் இருக்கான், அது மோட்டு தேவடியா சபை. அவன் 7 கோடிக்கு வீடு கட்டி குடியிருக்கான். அவன் சபையில ஒரு ஏழைக்கு எவனும் பார்க்க மாட்டேன்றான். இப்போ பவுல் டிவியை பார்த்துட்டு இது உண்மையான ஆண்டவருடைய வெளிச்சம்ன்றதுனால என்ன செய்யுது, தூக்கி மலையின் மேல் வைக்கப்படுகிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. அதாவது எங்ககிட்ட சில பேர் பேசுறாங்க, உங்களுடைய தர்ம காரியத்தில் நாங்கள் பங்கெடுக்கலாம் என்று பேசி இருக்கிற அந்த நண்பர்களுக்கு, எங்களுடைய இருதயத்தோடு இருதயம் ஒத்திருக்கிறவர்களுக்கு, ஏன்னா இருதயமும் ஒத்திருக்கும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்ப நீதியின் பசிதாக இருக்கிறவங்க எங்களோடு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த தர்ம காரியத்துல எங்களோடு இணைந்து இணைய விரும்புகிறவர்கள், இந்த தேவ அக்னி சபையிலே இந்த தர்ம காரியத்துல இணைய விரும்புகிறவர்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய விருப்பத்தின்படி நாங்க அதில் என்ன செய்யலாம், நாம பேசிக்கொள்ளலாம் மற்ற காரியங்களை. ஏன்னா ஒரு ஏழையை பார்த்துட்டோம்னா அவங்களை 365 நாள் விசாரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது கிறிஸ்துவின் பிரமாணம், அது கிறிஸ்துவின் சிந்தை. அவனவன் தனக்கானவையில் அல்ல பிறர்க்கானவைகளை நோக்கி பார்ப்பவனே கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவன். தன்னை பற்றி சிந்தையுள்ளவன் பிசாசின் மகன், கேட்டின் மகன். சுயநலக்காரனாய் வாழ்பவன் கேட்டின் மகன்.
பிறர் நலமாய் பிறர் நலம் விரும்பியாகி பிறர் பாரத்தை சுமந்து பிறர் கண்ணீரை துடைத்து வாழ்பவனே கிறிஸ்துவனுடைய மகன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு நீதி செஞ்சு நம்ம அதுல துன்பமே நம்மளுக்கு வந்தாலும் பிறருடைய இன்பத்துல நம்ம சந்தோஷப்படணும். அவனே கிறிஸ்தவன். ஆகவே இந்த மே தின விழாவிலே உசலமேட்டில் நடக்குது. உசலமேட்டில் ஒரு மண்டபத்தில் இருக்கு. அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வேற வசனம் சொல்லி முடிக்கிறேன். எப்படின்னீங்களா, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டு யாக்கோபு 4:16-17. யாக்கோபு 4:16-17. இப்பொழுது நீங்கள் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. எனக்கு என் பிள்ளைய படிக்க வைக்கணும், என் குடும்பத்துக்கு செலவு, எனக்கே செலவுக்கு சரியாகிறது, நான் வீடு கட்டணும், மற்றவெல்லாம் வீடு கட்டிட்டேன், என் பிள்ளைய நான் டாக்டர் படிக்க வைக்கணும், இல்ல இன்ஜினியர் படிக்க வைக்கணும். அதாவது உனக்கு தகுதிக்கு தக்கபடி படிக்க வை, தகுதிக்கு மிஞ்சி படிக்க வைக்காத. ஏன்னா நீ செய்ய வேண்டிய தர்ம காரியம் நிறைய இருக்கு. கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ மக்களே, உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இது பொல்லாங்கானதாக இருக்கிறது. பொல்லாங்கு என்பது உலகத்தை நேசிப்பது. நான் வீடு கட்டணுமே, நீதி செஞ்சுக்கிறதா, நான் எப்படி வீடு கட்டணும்னு சிந்தையுள்ள மனுஷன் எப்படி நீதி செய்வான்? ஒரு கார், புது கார் வாங்கணும்ன்றவன் எப்படி நீதி செய்வான்? 1.5 லட்ச ரூபாய்க்கு புது பைக் ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஓட்டணும்ன்றவன் எப்படி நீதி செய்வான்? தனக்காக வாழணுன்ற அந்த பொல்லாங்குக்குள் கிடைக்கிறவன் எப்படி நீதி செய்வான்? தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இப்ப அவினாசிலிருந்து அந்த சகோதரி பேசுது. அந்த சகோதரிக்கு நாம என்ன செய்யணும்? நன்மை செஞ்சா ஆகணும். நம்ம காயினை போல கொலபாதக கூட்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா காயினை சொல்றாரு, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்ப நீங்கள் உங்கள் வீம்புகளில் வீம்பு பாராட்டுகிறீர்கள். வீம்பு எனக்கே பத்தல, எங்களுக்கே செலவு பத்தல. ஏன் உபவாசம் என்பது என்ன? இந்த எல்லாம் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உபவாசம் என்பது வேற. நீ வேஷத்தோடு நீ ஒத்து போகாத. உலக வேஷம் கடந்து போகிறது. இந்த வேஷத்தோட ஒத்து போகாத கிறிஸ்து என்கிற நமக்காக மரித்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த தேவனுக்கு அவருடைய நேசத்துக்கு நீ ஒத்துப்போ. உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுடைய பிதா தன் ஒரே குமாரனை நம்மளுக்காக பலியா கொடுத்தாரு. அந்த குமாரனு தன்னையே சுமந்த வாசனையா பலியா கொடுத்தாரு. அவருக்கு நம்ம எவ்வளவு வாசனையா இருக்கு, அவருக்கு உகந்தவர்களாக இருக்கணும். அவருடைய நேசத்துக்கு நம்ம கட்டுப்படணும். உலக நேசத்துக்கு எப்படி நம்ம கட்டுப்படலாம்? உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. அது எங்க இருக்கு? தாய் தகப்பே, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பொண்டாட்டி, பிள்ளை, வீடு, நிலம், இதுகளுக்குள்ளதான் இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விட்டவனே ஆகணும், இருதயத்திலிருந்து தூக்கி எரிந்தவனே ஆகணும். அப்ப இந்த வீடு அவர் சொந்தம். அப்ப இந்த இருதயத்திலிருந்து வீடை தூக்கி எரிந்தவனே ஆகணும். அப்ப அந்த அவிநாசியில் இருக்கிற சகோதரியை தன் இருதயத்தில் தரித்துக் கொண்டவனே ஆகணும். அவன் கிறிஸ்துவின் பிள்ளை. அப்ப அந்த சிறியவர்களாகியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் சொன்னார். அப்ப அந்த சிறிய மக்கள், ஊழல், சப்பானி, கூடல், கண்ணு தெரியாதவங்க, வேலைகள், சாப்பாடு இல்லாதவங்க, இவங்களை நம்ம சுமந்துட்டோம்னா, இவங்களை நம்ம இருதயத்தில் நிரப்பிட்டோம்னா தேவன் நமக்குள் இழைப்பாருகிறார். மனுசுகுமாருக்கு இழைப்பார இடம் இருக்கு. அதான் சொல்றாரு, மனுசுகுமாருக்கு தலைசாய்க்கு இடம் இல்லைன்றார். அதை கண்டாவது அவருக்கு தலைசாய்க்கு இடம் கொடுக்கலாம்ல. கிறிஸ்தவ சமுதாயமே போதவனை விடுங்க, அந்த பொல்லாத உபச்சார சந்தியாவே அடங்க திரும்ப மாட்டான். அப்ப என்ன சொல்றாரு அடுத்த வசனம்? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா. எப்படி இன்னைக்கு உன்னிடத்தில் 500 ரூபாய், பிறனிடத்தில் 500 ரூபாயாக என்றால் நீ நன்மை செய்ய அந்த வசனத்தை அறிஞ்சிட்ட. உங்களுக்கு எவ்வளவு செய்ய விரும்பல அது பிறருக்கு செய்யணும்ன்ற அந்த நியாய பிரமாணத்தை நீ அறிஞ்சிட்ட. அதுல என்னன்னா நன்மை செய்யணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் சொல்லிட்டாருல. அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் ஒண்ணு இருக்குல்ல, கிறிஸ்துவ ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்துருக்காருல. அப்போ ஒரு சகோதரி நம்மளுக்கு போன் பண்ணுதே, நம்பித்தான் போன் பண்ணுது. அவங்க கண்ணீரை துடைக்கணும் அல்லவா, அவங்களுடைய பாடத்தை நம்ம சுமக்கணும் அல்லவா, அதுவே கிறிஸ்துவின் பிரமாணமா இருக்கிறது அல்லவா. ஆகவே இந்த உழைப்பாளர் தினத்துல நம்மளாம் உழைப்பாளிகள். அந்த பணம் ஏழைகளுக்கு சொந்தம். நாங்க அந்த மே தின விழாவில் அப்படி சப்ஸ்கிரைபர் மூலியமாக எங்களுக்கு அப்படி
ஏழைகளுக்குரிய பணங்கள் கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு மாசமும் நாங்கள் கரெக்டாக என்ன செய்வோம், செலவு கணக்குகள் தொகைகளை நாங்கள் யூடியூப்ல வெளியிட்டு இவ்வளவு நாங்கள் இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் என்பதை சுத்தமாக எங்களுடைய கரங்களில் கரை படியவில்லை என்பதை நாங்கள் என்ன வச்சுக்கோம், வெளியரங்கமா நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். மே தினத்திலேயே நாங்கள் என்ன செய்வோம், வெளியரங்கமா அந்த காணிக்கை பெட்டியை உடைச்சி என்றதை யூடியூப் வீடியோவில் காட்டுவோம். எவ்வளவு எண்ணப்பட்டது, எவ்வளவு செலவு பண்ணப்பட்டது என்பதை சப்ஸ்கிரைபர் ஆகிய எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய இந்த தர்ம காரியத்தில் பங்கெடுக்கிற எங்களுடைய பங்காளிகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கரெக்டாக நாங்கள் விளக்கம் கொடுப்போம். நேரில் வந்து மண்டபத்தில் நீங்க வந்து நேரிலே வந்து செய்யறதா இருந்தா மிகவும் உங்களை வரவேற்கிறோம். உங்களை சந்தோஷமா உங்களை காண ஆவலாக இருக்கிறோம் சகோதரர்கள். அதனால அந்த மே தின விழாவிலே ஏழைகளின் துயர் துடைப்போம், ஏழைகளின் கண்ணீரை துடைப்போம், அவர்களை பசியை போக்குறவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.